1976ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சியின் சிறப்புகளை, அதனால் மக்கள் அடைந்த நற்பலன்களை தன்னுடைய பாடல்களில் எடுத்துரைத்தார் எம்ஜிஆர் அவர்கள். எங்கள் தங்கம், ஒளிவிளக்கு, ஒரு தாய் மக்கள் ஆகிய படங்களில் எம்ஜிஆர் பாடிய தனி பாடல்கள் மட்டுமல்லாது, இவரும் ஜெயலலிதாவும் பாடிய ஜோடி பாடல்கள் சிலவும் திமுகவை புகழும் வகையில் அமைந்தன. 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கியவுடன் தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் காரணத்தை தன் பாடல்களின் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைத்தார். நேற்று இன்று நாளை படத்தில் அதிமுகவின் தோற்றத்திற்கான காரணம் திமுக செய்து வரும் ஊழல்களையும் அவர் சில சம்பவங்களை எடுத்துச் சொல்லி பாடல் ஆசிரியரை எழுதச் சொல்லி பாடி நடித்து படத்தில் சேர்த்தார். தன்னுடைய பாடல்களை தன்னுடைய அரசியல் சார்புக்கு ஏற்ற வகையில் பிரச்சார கருவியாக பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அரசியல் தவிர தமிழர் வாழ்வியல் மேம்பாட்டுக்கும் தனது பாடல்களை பயன்படுத்தினார். தனிமனித வாழ்வில் தனிமனித ஒழுக்கத்தையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பதற்காகவும் பாடல்களை பயன்படுத்தினார். தமிழகத்தின் பாரம்பரிய சின்னமாக, பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக புரிந்து கொள்ளப்பட்ட எம்ஜிஆர் தன்னுடைய பாடல்களில் பல நல்ல உயரிய கருத்துக்களை புகுத்தி அவற்றை தன் படம் பார்க்க வந்த ரசிகர்களிடமும் தனது பாட்டுகளை விரும்பி கேட்கும் நேயர்களிடமும் பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்தினார். எம்ஜிஆர் பாடல்களில் தமிழகத்தின் பண்பாடு, தனிமனித ஒழுக்கம், வர்க்கபேதம் கூடாது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெளிவாக அந்தந்த படத்தின் கதைக்கு ஏற்றபடி பாடல்களாக எழுத பெற்று அவை பாட்டு காட்சிகளில் பொருத்தமாக இடம்பெற்றன. அவருடைய வாழ்க்கை தத்துவம், சமூக மறுமலர்ச்சியின் அவசியம், உழைப்பின் மேன்மை, அண்ணாவின் புகழ், தாய்மையின் சிறப்பு, தன்மானம், மனித நேயம், தமிழ் மொழியின் சிறப்பு, தமிழ் இனத்திற்கு உண்டான பெருமை, இயேசு, புத்தன், காந்தி போன்றவர்களின் பெருமைகள், கடவுளின் தன்மை, சத்தியம், தர்மம் போன்ற பண்புகள், காக்கப்பட வேண்டிய அவசியம், பணம், செல்வம், இளமை போன்றவற்றின் நிலையாமை தத்துவம், எதிரிகளின் மீதான குற்றச்சாட்டுகள், அவர்களிடம் விடும் சவால்கள், அந்த எதிர்ப்புக்கான காரணங்கள், தாய் நாட்டின் மேன்மை, சிறுவர்களுக்கு அறிவுரை போன்றவற்றை உள்ளடக்கி அவருடைய தனி பாடல்களை அமைத்தார். அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட 6 மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தபோது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்ற பாடல் தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. எம்ஜிஆரின் திரைப்படங்களில் இடம்பெற்ற தனி பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களின் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்தன. திரைப்படங்களில் எம்ஜிஆர் அடையும் வெற்றி அரசியலிலும் கிடைக்கும் என்று இப்பாடல்களை கேட்ட ரசிகர்களும் தொண்டர்களும் ஆழமாக நம்பினர். எம்ஜிஆர் தனது படங்களில் ஒரு படத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு பாட்டாவது சமூக கடமை மற்றும் சமூக பொறுப்புணர்ச்சி, சமூக சிந்தனை, சமூகத்தின் அவலநிலை, அதனை மாற்றும் வழிகள் போன்றவற்றை உள்ளடக்கமாக கொண்டு பாடியிருப்பார். அவருடைய சமூக சிந்தனை பாடல்களை காட்சி அமைப்பில் 5ஆக வகைப்படுத்தலாம். 1. எம்ஜிஆர் தனியாக பாடியவை. 2. ஒரு தோழருடன் பாடியவை. 3. குழுவில் ஒருவராக இருந்து பாடியவை. 4. இணையுடன் சேர்ந்து ஜோடி பாடலாக பாடியவை. 5. சிறுவன் சிறுமி சிறுவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு பாடியவை. எம்ஜிஆர் மட்டும் பாடுகின்ற பாடல்கள் காட்சிகள் 2 வகைப்படும். தனியாக பாடுவது, பின்னணியில் பாடல் கேட்பது. எம்ஜிஆர் பாடுகின்ற சமூக சிந்தனை பாடல்களில் அவர் தனியாக பாடுகின்ற பாடலும் உண்டு. எம்ஜிஆர் தனியாக பாடுவதாக அமைந்த பாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தர்மம் தலைக்காக்கும் படத்தில் வரும் தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். எம்ஜிஆர் பாடுவதாக அமையாமல் பின்னணியில் கேட்கும் பாடலுக்கு எடுத்துக்காட்டு. மேகங்கள் திரண்டு வந்தால் மழை என சொல்வதுண்டு, மனிதர்கள் திருந்தி வந்தால் அதை பிழை என கொள்வதுண்டோ. எம்ஜிஆர் தனியாக வந்து பாடும் பாடல்களை 2 வகையாக பகுக்கலாம். 1. கதாநாயகன் தோற்றத்தில். 2. மாறு வேடத்தில். கதாநாயகன் தோற்றத்தில் வந்து பாடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சந்திரோதயம் படத்தில் வரும் புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக என்ற பாடலை குறிப்பிடலாம். எம்ஜிஆர் மாறு வேடத்தில் வந்து பாடும் பாடலுக்கு இதய வீணையில் பெண்களின் சிறப்பை உணர்த்தும் பின்வரும் பாடலை குறிப்பிடலாம். திருநிறை செல்வி மங்கையர் கரசி திருமணம் கொண்டால் இனிதாக, என் இருவிழி போலே இருவரும் இன்று இல்லறம் காணட்டும் நலமாக, எங்கள் வானத்து வெண்ணிலாவாம் இவள் இன்னொரு வீட்டுக்கு விளக்கானால், எங்கள் குலம் வளர் கண்மணியாம்,